ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராச்சும் இந்தியாவில் எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சுட்டு நான் வந்து ஜெர்மனியில் வந்து டாக்டராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இது உங்களுக்கான பதில் தான். நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லித்தரேன். மொதல் ஸ்டெப் என்னென்னா, கம்பல்சரி ஜெர்மன் லாங்குவேஜ் லெவலில் படித்தே ஆகணும். வேறு வழியே இல்லை. B2 லெவல் வரைக்கும் படிக்கணும். கியோத்தே, டெல்க், OST அந்த மாதிரி. சில பேர் சில ஏஜென்சியில் A2 முடிச்சுட்டு இங்கே கூட்டிகிட்டு வராங்க. பட் கம்பல்சரி இங்கே வந்து படிச்சாகணும். வேறு வழியே இல்லை. நம்மளுக்கு B2 லெவல் வந்து கம்பல்சரி முடிச்சாகணும். பின்ன நெக்ஸ்ட் என்னென்னா, அது முடிச்சதுக்கப்புறம் இங்கே டைல் வைஸ் அனர்க்கணும்னு சொல்லி இங்கே ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டில் அப்ளை பண்ணி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இங்கே வந்துடுவீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் C1 மெடிசன் படிக்கணும். C1 மெடிசனாக லாங்குவேஜ் லெவல்லையே C1 படிக்கணும். நீங்கள் B2 வரைக்கும் ஆல்கெமைன டாய்ச் ஜென்ரல் ஜெர்மன் லெவல் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கம்பல்சரி இங்கே வந்து C1 மெடிசனில் தான் படிக்கணும். பின்ன ஸ்டெப் 2 என்னென்னா, FSB எக்ஸாம்னு சொல்லி ஒன்று அப்பியர் ஆகும் நெக்ஸ்ட்டு. ஃபாக்ஸ் ப்ராக்கா ப்ரூஃப்னு சொல்லி. இது எதுக்குன்னா, நீங்கள் பேஷண்ட்டு சீஃப் டாக்டர்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காண்டி ஒரு டெஸ்ட்டு. அதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா, கேபின்னு சொல்லி கென்ட்னிஸா ப்ரூஃபும். இது வந்து ரெண்டில் வைப்பாங்க, ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரி. நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா ஜெர்மனில் இருக்கும் லாங்குவேஜ்லாம். இது வந்து உங்களுக்கு மெடிசன் சைட்லேயும் வைப்பாங்க, ப்ளஸ் தியரி சைட்லேயும் வைப்பாங்க. இதெல்லாம் கடந்து வந்தால் தான் இங்கே வந்து முடித்ததுக்கப்புறம் கடைசியில் அனர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரெகக்னிஷன் சொல்லி அசிஸ்டன்ட் ஆர்ஸ்ட் ஜூனியர் டாக்டர் மாதிரி இங்கே வந்து ஒர்க் பண்ணலாம். இங்கே சேல்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 to 6,000 இல்லை 7,000, அதாவது எம்ப்ளாயரை பொறுத்து டிபெண்டிங் ஆன் எம்ப்ளாயர் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே ஜெர்மனியில் நிறையா டாக்டர் வேகன்சி இருக்குது. அந்த அனஸ்தீசியா, சைக்காட்ரிக்கு, பீடியாட்ரிக் டாக்டர்ஸ் நிறையா வேகன்சி இருக்குது. இந்தியாவிலேருந்து யாராச்சும் ஜெர்மனியில் டாக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா, இல்லை ட்ரை பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று அப்டேட் பண்ணுறேன். நிறையா நர்சஸ் வேறு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இங்கே எப்படி பிரதர் ஜெர்மனியில் வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். பாய். சூஸ் ஆஃப் வீடர்சேன்.